ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நல்லாவே தெரியுது பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை வந்து செல் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் செல் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த அதாவது இந்த கேண்டிலோட ஹை. ஓகேவா, இந்த கேண்டிலோட ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்பவும் பாப்புலராக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்டராக இருப்போம். இன்வெஸ்டர்னால் ரொம்ப லாங் டைமுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா, நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், இல்லை நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் லாங் டைம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து பணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். சரியா, ஸோ அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீனர் வீடியோ கிடையாது. அதாவது கரெக்டாக இந்த ஸ்டாக் எப்படி அப்படின்னு பிக் பண்ணுற வீடியோ கிடையாது. நீங்கள் ஒரு இன்ட்ராடேக்கான ஸ்டாக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் இது. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர், அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக்ஸ் ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹை லிக்விட் ஸ்டாக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட கவனம் முழுக்க ஹை லிக்விட் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து லோ லெவலில் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ அந்த லோவர் லெவலில் விற்கிறதுக்கும் ஆட்கள் இருக்கணும். அதே போல் நல்ல ப்ரைஸ் வந்து ஹையில் ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நீங்கள் விற்றா அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கும் ஆளுங்க இருக்கணும். சரியா, ஸ்டாக் ரொம்ப கீழே இறங்குறப்போ அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் விற்கிறப்பையும் அதை வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்கணும். அதே போல் ஸ்டாக்ஸ் நல்லா மேலே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் விற்றாலும் அதை வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து டே ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ எந்த இடத்துல விற்றாலும் உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்கணும். சரியா, இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்யூட், லோவர் சர்க்யூட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு, ஹையில் போயிடுச்சுன்னா உங்களால் வாங்க முடியாது. யாருமே அதை வந்து விற்க மாட்டாங்க, விற்கிறதுக்கான அந்த லிக்விட் இருக்காது. ஸோ உங்களால் அதை வாங்க முடியாது. அதே போல் தான் லோவர் சர்க்யூட்லேயும் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து லோவர் சர்க்யூட்டில் போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல அதை வந்து உங்களால் விற்க முடியாது. ஏன்னா அதை வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. சரியா, அப்பர் சர்க்யூட்டில் விற்கிறதுக்கு யாரும் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அதே போல் லோவர் சர்க்யூட்டில் வாங்குறதுக்கு யாரும் ஆளுங்க இருக்க மாட்டாங்க ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு சில நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ அப்பர் சர்க்யூட்டில் இருக்குது, இல்லைனா இது லோவர் சர்க்யூட்டில் இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய லிக்யூரிட்டி இருந்தால் தான், நிறைய பேர் வந்து அந்த இடத்துல பை அண்ட் செல் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் எந்த லெவலில் வந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அந்த உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணாலும் அந்த லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகும். சரியா, நீங்கள் இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த 150 ரூபாயில் வாங்குறதுக்கு ஆளுங்க வேணும். சரியா, நீங்கள் விற்கிற இடத்துல வாங்குறதுக்கான ஆட்கள் அங்கே இருக்கணும். அந்த அளவுக்கு லிக்விடிட்டி அந்த ஸ்டாக்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அங்கே விற்க முடியும். இல்லைனா உங்களால் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் யாரும் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சரியா, ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லிக்விட் ஸ்டாக்ஸ் இருக்கிற ஹை லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸில் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடை வந்து பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ₹1 ₹2 மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸ், இல்லைனா ₹10 ₹15 அதுக்கும் கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் வாங்குவாங்க. ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. இன்வெஸ்டிங் ஆகட்டும், பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கட்டும். அதே போல் நீங்கள் இன்ட்ராடே பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக உங்களோட ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். அதுலேயும் இந்த ஹை லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, ஸோ அதுக்கு அடுத்ததாக இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான வொலட்டிலிட்டி இருந்தால் தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது கீழேருந்து உடனே ப்ரைஸ் வந்து மேலே போகும், அது மாதிரி மேலேருந்து கீழே இறங்கும். அப்படி இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்குறது தானே நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வாலட்டிலாக இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டில் நீங்கள் எப்போதுமே இன்ட்ராடே பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, 1:2 இல்லை 1:1.5 இல்லை ஏதோ ஒரு ரேஷியோவில் வந்து ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் போட்டு அவங்க ட்ரேடை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குன்னா அடிக்கடி உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா, ஸோ ஸ்டேபிளாக மூவ் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணுமே தவிர ரொம்ப அதிகமான வாலட்டைல் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. சரியா, ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப வாலட்டைலான ஸ்டாக்கை சூஸ் பண்ணாதான் நம்மளால் கரெக்டாக ஏதோ ஒரு இடத்துல வாங்கி ஏதோ ஒரு இடத்துல விற்றுடலாம். ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸோட சேஞ்சஸ், ப்ரைஸோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து விற்றுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க.
ஸோ அதோட கான்செப்ட்டுங்கிறது வேறு. நம்ம ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க, அதே போல் ஒரு டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட ரிஸ்க் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணி தான் இருக்கணும். நீங்கள் ஸ்டாப் லாஸே போடல அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ரிஸ்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இன்ட்ராடே ட்ரேடர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு இந்த லெவலுக்கு கீழே வந்தால் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ரொம்ப வாலடைல் இருக்கிற ஸ்டாக்ஸில் நீங்கள் அப்படி போடும்போது என்ன ஆகும்னா அதிகமாக உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இதையும் நீங்கள் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் மேஜராக உங்களோட இண்டிசஸ் வந்து எந்த ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்கோ, ஒரு புல்லிஷாக இருக்கலாம் இல்லை பியரிஷாக இருக்கலாம், எந்த ட்ரெண்டை வந்து உங்களோட மார்க்கெட் காமிக்குது, உங்களோட இண்டிசஸ் வந்து காமிக்குதோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? இப்போது நிஃப்டியவே எடுத்துக்கோங்க. நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை சென்செக்ஸாக இருக்கட்டும். இப்போ நிஃப்டி வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா புல்லிஷில் போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணால் எந்த ஸ்டாக் வந்து நல்லா புல்லிஷாக இருக்கோ, எந்த ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கோ அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் இண்டிசஸ், அதாவது நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200 இருக்கு இல்லையா, அந்த இண்டிசஸோட இருக்கிற, அதாவது அந்த இண்டிசஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நிஃப்டி 50 வந்து மேலே போகுது அப்படிங்கிறப்போ நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். சரியா? அப்படி இருக்கிறப்போ நிஃப்டி வந்து மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகுது, தற்காலிகமாக மேலே போகுது அப்படிங்கிறத ஏதோ ஒரு ஸ்க்ரீனர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுமே தவிர மார்க்கெட்டுக்கு அகென்ஸ்டாக போகக்கூடாது. அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஷில் போய்கிட்டு இருக்கு, நான் வந்து இப்போ வந்து ஒரு செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், செல் பண்ணுறதுக்காக என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அகென்ஸ்டாக நீங்கள் வந்து எதையுமே வந்து எடுக்கக்கூடாது. சரியா? அதே போல் மார்க்கெட் கீழே இறங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இது புல்லிஷான ஸ்டாக்கை வந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா பேரிஷ் ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த இன்னும் சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அதாவது இப்போது எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஸ்டாக்ஸ்க்கான நியூஸ் வர மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ஸ்டாக்ஸை பற்றின ஒரு பேட் நியூஸாக இருக்கலாம் இல்லை குட் நியூஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா பேட் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்கும், அந்த நேரத்தில் நீங்கள் வந்து செல் பண்ணிடலாம். அதே போல் ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் வருது, முதல் நாள் அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு முதல் நாள் வந்து நல்ல ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது நல்லா பார்த்தீங்கன்னா மேலே போய்டும் அந்த ஸ்டாக்ஸ். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நாளில் ரொம்ப பெரிய ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஓகேவா? அப்பர் சைடில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு. ஸோ அதனால் அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு மூவ் இருந்துச்சு. அதுபோல் நியூஸை பேஸ் பண்ணி எந்த ஸ்டாக்ஸ்க்கு என்னென்னலாம் ஈவெண்ட் இருக்குது, எந்த மாதிரி நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இன்ட்ராடேல. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கும்போது இந்த எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? இதில் இன்னொரு சிம்பிளான கான்செப்ட் வந்து நம்ம காட்டுறோம் பாருங்கள். இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கோம். என்எஸ்சி வெப்சைட்டில் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்வான்ஸு அது மாதிரி இங்கே வந்து டிக்ளைன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் அட்வான்ஸ் அதிகமாக இருக்கா டிக்ளைன் அதிகமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அட்வான்சஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் டிக்ளைன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? இதோட அர்த்தம் என்னன்னா 3 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது, 47 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதாவது 47 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து நிஃப்டி 50 பொறுத்தது. ஸோ நிஃப்டி 50ல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ மார்க்கெட் 9:15 ஆரம்பிக்குதுன்னா 9:30 வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 15 மினிட்ஸ் வந்து கழிச்சு செக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸில் இருக்குது, எவ்வளோ டிக்ளைனில் இருக்குன்னு. அதுக்கப்புறமா இந்த ரைட் சைடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் டாப் கெய்னர் டாப் லூசர்னு இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்து பியரிஷாக இருந்துச்சு. ஓகேவா? மார்க்கெட்டோட ப்ரைஸ் கீழே இறங்கிருக்கு, சேம் டிக்ளைனும் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்போ வந்து எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் செல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் பாருங்கள், இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் பாருங்கள் இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக வச்சு காட்டுறேனே. இது பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பியரிஷில் நல்லா முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்சிருக்கு. அப்போது அதானி ஒரு 3% மேலே இருக்கிற இந்த பாருங்கள், இது தெரியுதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3% மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ். ஓகேவா? பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், SBIN, டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, அதானி ENT, அதானி போர்ட்ஸ். இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணால் கூட அது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போது இதோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இப்போ நம்ம அதானி என்டர்பிரைசஸில் இருக்கோம். இது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில். ஓகேவா, அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நல்லாவே தெரியுது பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை வந்து செல் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் செல் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது இந்த கேண்டிலோட ஹை. ஓகேவா, இந்த கேண்டிலோட ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் 1:1.5 இல்லை 1:2. ஓகேவா, அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டுங்கிறங்க. இங்கே நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறீங்க. ஓகேவா, 1:1.5 1:1.5 இதுதான். ஓகேவா, 1:1.5ன்னு வச்சா கூட உங்களுக்கு வந்து உங்களோட டார்கெட் இங்கே ரீச் ஆகிடும். ஓகேவா, அப்படி இல்லை எனக்கு நான் கொஞ்சம் ரொம்ப வந்து ஆசைப்படல, கம்மியாகவே 1:1 வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஓகேவா, இது வந்து 1:1 இந்த லெவல்லே உங்களுக்கு வந்து உங்களோட டார்கெட் வந்து பிளேஸ் ஆகிடும். உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிடலாம். ஓகேவா, இது அதானி ENTக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தது எதுவாக இருந்தாலும். இப்போ அடுத்தது என்ன இருக்குது, அதானி போர்ட்ஸ் இருக்குது. இப்போ தான் அதானி ENT பார்த்தோமா, அதானி போர்ட்ஸ் 7% மேலே இருக்குது. இப்போ அடுத்து நீங்கள் ஹிண்டால்கோ செக் பண்ணி பாருங்கள், 5% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹிண்டால்கோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஹிண்டால்கோவும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பாருங்கள், சரியான ஒரு பியரிஷ். ஓகேவா, இந்த நல்ல ஒரு பியரிஷ். இதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் இதையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஒன்ஸ் இந்த லைனை கிராஸ் பண்ணதுமே இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேடில் என்ட்ரி ஆகுறீங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேவா, மார்க்கெட் கீழே உடைக்குது அப்படிங்கிறப்போ பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. மார்க்கெட் நல்லா கீழே வந்து பிரேக் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை வந்து பிரேக் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேவா, இந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் அதே போல் 1:1 வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும் உங்களோட ப்ராஃபிட்டு இங்கே. ஓகேவா, கொஞ்ச நேரத்துலேயே ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு ரீச் ஆகிடுது. ஆனால் இதோட லெவல் பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு, 1:3.5 வரைக்கும் கூட போயிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஹிண்டால்கோ. இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. சரியா, ஸோ இதுவும் ஒரு விதமான ஸ்டாக் செலெக்ஷன் தான். சரியா, ஸோ ஸ்டாக் செலெக்ஷன், அதாவது இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ அதில் ஒரு மெத்தட் இது. சரியா, நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பார்க்குறோம், மார்க்கெட் வந்து என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மார்க்கெட் வந்து பேரிஷாக புல்லிஷான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்குது. ஆல்ரெடி கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. தென் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நிஃப்டியை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து கீழே வந்துச்சு. ஓகே, இப்போ நிஃப்டியில் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பேரிஷாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இதில் வந்து எந்த ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்பை வந்து தேடணும். அதாவது செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து இதில் தேடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குது, அடுத்து SBI பாருங்கள் 3% மேலே இறங்கியிருக்கு. இது போல் நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸையும் அன்னன்னைக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் லைவாக 9:30 கூட செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ஏன்னா நான் 2-3 நாள் வந்து நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் எல்லா விஷயத்தையும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரட்டும் அப்படின்னா கூட நீங்கள் லைவாகவே பார்த்தீங்கன்னா 9:30 வந்து மார்க்கெட்டு இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு மார்க்கெட் வந்து பியரிஷா புல்லிஷா இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகி நடுவுலேயே நிற்குதா, சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா, இப்போ நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நல்லா நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வச்சிருக்கு, மேலே போக ட்ரை பண்ணுது அப்படின்னா அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் NSEயில் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இது இருக்குல்ல, இங்கே அட்வான்ஸ் டிக்ளைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள், இந்த அட்வான்ஸ் டிக்ளைனில் ஓகேவா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை டிக்ளைன் அதிகமாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். அட்வான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக் வந்து அதிகமான சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா, எந்த ஸ்டாக் வந்து அதிகமான லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, அதிகமாக மூவ்மெண்ட் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து டாப் லெவல்லேருந்து இதை வந்து வரிசைப்படுத்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு 1 இல்லை 2-3 ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்லபடியான ப்ராஃபிட் வந்து வரும். சரியா, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். நிறைய மெத்தட் இருக்குது ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு, நிறையா இன்னும் ஸ்க்ரீனர்ஸும் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷனில் வந்து நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை நீ கூட சூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.